அது அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாருன்னு சொன்னது, வாங்க 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 நீங்கெல்லாம் வந்து லைன்ல நில்லுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து ஒரு சில நியூஸ்ல என்ன மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாராம்ப்பா. இதை பாஜக கூட்டத்துல முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட மிட் நைட் வரைக்கும் வந்து நடந்திருக்கு. இதுலதான் அண்ணாமலை அவர்களை முக்கியமான தொகுதியில வந்து களமிறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸ்லயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே ஒரு கட்டத்துல நமக்கே ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிட தான் போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க சமயத்துல தான் இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா, பாஜக வந்து 2024 தேர்தலில் போட்டியிட போற முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள், பிரதமர் மோடி, ஸோ இவங்களோட பேர் தான் இருக்கே தவிர அண்ணாமலை அவர்களோட பேர் வந்து இல்ல. இல்ல அண்ணாமலை அவர்களோட பேர்னா கூட பரவாயில்ல, தமிழகத்துல வந்து எந்த தொகுதியில யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி பேர் கூட இல்லைங்க. இப்ப இதை வச்சுதான் ஒரு சில பேர் என்ன ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா தமிழகத்துல யாரை போட்டியிட வைக்க போறோம்னு சொல்லிட்டு பாஜகவே இன்னும் முடிவு பண்ணல, அதுக்குள்ள அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு, கரூர்ல போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்களே உருட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு பட்டியல்ல வந்து யாரோட பேர்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களோட பேர் வந்து இருக்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட பேரு, ராஜ்நாத் சிங் அவர்களோட பேருன்னு சொல்லிட்டு பல அமைச்சர்களோட பேர் வந்து இருக்குங்க. இதுல வந்து நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல உள்ள வாரணாசி தொகுதியில வந்து போட்டியிட போறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து குஜராத்ல உள்ள காந்தி நகர் தொகுதியில வந்து போட்டியிட போறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 195 வேட்பாளர்களுக்கான பட்டியலை தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பட்டியலை பார்த்து ஒரு சில பேர் கேள்வி எழுப்பலாம், என்னப்பா பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்துல குஜராத்லன்னு சொல்லிட்டு எல்லா தொகுதிகளுக்குமே வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழகம் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு, தமிழகத்துல ஒரு சில தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் வந்து 2024 தேர்தலுக்கு வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா பாமக வந்து அதிமுக கூடயும் கூட்டணியில சேர வாய்ப்பு இருக்கு, பாஜக கூட சேர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இழுபறியில வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணி கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் தமிழகத்துல வந்து எந்தெந்த தொகுதிகளில் பாஜக வந்து போட்டியிட போறாங்க, எந்தெந்த தொகுதிகளை வந்து கூட்டணிக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றது இனிமேல் தான் வந்து தெரிய வரும். ஸோ இதனால இதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் பாஜக வந்து இந்த ஒரு பட்டியலில் வந்து தமிழகத்துக்கான தொகுதிகள் எதையுமே வந்து ஆட் பண்ணல. இப்ப வெளியா இருக்கிற தொகுதிகள் எல்லாமே பாஜக வந்து கிளீனா வந்திருக்காங்க. இந்தந்த தொகுதிகளில் நாங்க தான் வந்து தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா வந்திருக்காங்க. அதனாலதான் அந்த தொகுதிகளை மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், எல்லாம் கரெக்ட் தான்ப்பா, இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்களை களமிறக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து கூட்டணிக்காண்டி வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. இந்த ஒரு பட்டியல்லையே அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஏன்னா பாஜக வந்து யாரு கூட கூட்டணி வச்சாலும் கோவையில வந்து அவங்க தனித்து தான் வந்து போட்டிடுவாங்க, கோவை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களோட பேரை ஏன் போடல? இதுல இருந்தே வந்து தெரியுது பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வந்து யாரை வந்து களமிறக்கிறது, முக்கியமான தொகுதிகள்ல இருந்து யாரை போடுறது அப்படின்றத இன்னுமே யோசிச்சுட்டு தான் வந்து இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் பாஜகவோட கூட்டணி எப்படி அமைய போகுது, கூட்டணிக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரி வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.